ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்டை பத்தி தான். இப்போ ரீசெண்டாக இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறது என்னன்னா, இதை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு டிவைஸோ இல்லை iOS டிவைஸோ எந்த டிவைஸ்ல அந்த வாட்ஸ்அப் இருக்கோ அதை ஹேக் பண்ணி எடுக்க முடியும். இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்றதால நமக்கு என்ன கனெக்ஷன் கிடைக்கும்னா, அவங்களோட கால் ஹிஸ்ட்ரிஸ் கிடைக்கும், அவங்க என்ன கால் பேசுறாங்க, அவங்களோட மைக் ஆக்சிஸ், கேமரா ஆக்சிஸ், அதுக்கப்புறம் கேலரி ஆக்சிஸ், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸையும் நம்மளால எடுக்க முடியும். இது எப்படி ப்ராக்டிக்கலா பண்றதுங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ், பக்வன்ட் வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா வரும் டெய்லியும். அதான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்னா என்னங்கிறத பத்தி பார்த்துடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறது வந்து ஆகஸ்ட்ல தான் லான்ச் ஆயிருக்கு இந்த அட்டாக்கு. அது வந்து ஸ்டில் இப்போவும் கரண்ட்லி ஆக்டிவ்னு தான் வந்திருக்கு. இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத ஓரளவு அப்படின்னு பார்த்தலாம். How it's work how it's workனே சும்மா போட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஒர்க்கிங்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து விக்டிம் வந்து எந்த ஒரு லிங்க்ஸையும் இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ஃபைல்ஸோ எதையுமே வந்து கிளிக் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அவங்க வந்து சும்மா வாட்ஸ்அப்பில் இருந்தால் மட்டும் போதும். அவங்களுக்கு ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஹேக்கர்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை இது ஹேக் பண்ணிடுறாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், கிராஃப்டிங் மலிஷியஸ் பேலோட்னு. அதே தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். மலிஷியஸான ஒரு பேலோட நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதை கிரியேட் பண்ணி விக்டிமோட வாட்ஸ்அப்பையும் ஆண்ட்ராய்டு டிவைஸோ இல்லை iOS டிவைஸோ அது எதில் இருக்கோ அதை நம்ம வந்து ஹேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்காக வந்து விக்டிம் வந்து அந்த பேலோட ஓப்பன் பண்ணுவான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஹேக் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய பேலோட வந்து வாட்ஸ்அப்பை அவங்க வந்து அந்த பேலோட ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த டூல் அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்டேட் பண்ணதை வந்து இந்த ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுங்கிற பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ நான் சிடி கமாண்ட் கொடுத்து நான் டூல்குள்ளே போயிடுறேன். இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேலோட கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் தான் நான் வந்து சில ஸ்கிரிப்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்டுக்காக. அதனால் நம்ம இந்த டூல் வச்சு பேலோட கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது எப்படி மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் கனெக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் எப்படி மொபைலை ஹேக் பண்ணுறது, வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை ஹேக் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட சேட்லேருந்து எல்லாமே உங்களால் எடுக்கவும் முடியும். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ கால் அந்த டைம்லைனில் பேசிட்டு இருந்தாங்கன்னா அதையும் உங்களால் பார்க்க முடியும். அந்த மாதிரியும் இந்த பேலோட வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து எல்எஸ் கமாண்ட் கொடுத்துடலாம். எல்எஸ் கமாண்ட் எதுக்காக கொடுக்குறோன்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஃபைல் வந்து கரெக்டாக இந்த டூல் வந்து ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்க்கறதுக்காக தான் எல்எஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த ஃபைலும் அதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸும் இருக்காது. இந்த 3 ஃபைலும் உங்களுக்கு இருக்காது. மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஏன்ங்கிறது என்னன்னா, இதுவும் நான் கிரியேட் பண்ண ஒரு வைரஸ் தான், இதுவும் நான் கிரியேட் பண்ண பேலோட்ஸ் தான். அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இருக்கிறது வந்து இது 2ம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த 2ம் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த .sh வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கிறத நம்ம இந்த க்ரீன் கலருக்கு மாற்றினா தான் உங்களுக்கு வந்து டூல் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து ஒயிட் கலர் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகாது, அதாவது ரன் ஆகாது. அந்த டூல் வந்து ரன் ஆகாமல் சும்மா பார்க்கறதுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்க ஃபைல் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணுறோம் ஒர்க்கிங் ஃபைலாக. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னா, சிஹெச் மோடு கொடுத்து +x கொடுத்து அந்த .sh இருக்கு பார்த்தீங்களா, மாஃபியா .shன்னு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. டைப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இதில் ஃப்ளோவில் டைப் பண்ணால மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது எரர் அடிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். இதை பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அடுத்து திரும்ப ஒரு எல்எஸ் கமாண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கலரேஷன் மாறி இருக்கும். இந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம நிறைய வீடியோஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டோம். அதனால இப்போவே சொன்னோம்னா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அதனால் நான் வந்து இந்த டூல் இன்ஸ்டாலேஷன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இது கிரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இந்த டூலை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறது மீன்ஸ் ரன் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேஷ் கொடுத்து அந்த மாஃபியா .shங்கிறத டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டூல் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே ரன்னிங் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் கொடுக்கும். இதில் வந்து லினக்ஸையும் உங்களால் ஹேக் பண்ண முடியும், விண்டோஸ் சிஸ்டமே ஹேக் பண்ண முடியும், மேக் ஓஎஸை ஹேக் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த எதுவுமே வேணாம், நான் இந்த டூலை விட்டு பேக் வரேன்னா எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுக்குறதுக்கு 6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸிட் ஆயிரும். இதில் நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பே பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அது வழியாக நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை ஹேக் பண்ணலாம். நாளைக்கான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆப்பிளோட பார்க்கலாம். இப்போ ஆண்ட்ராய்டுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் வந்து 4 செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இதில் வந்து என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன், மெட்டாஸ்பாய்ட், அதுக்கப்புறம் இது ரன் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்லுக் கொடுக்கும். இதில் வந்துட்டு நான் 1 கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து 1ல் நார்மலாக இருக்கக்கூடிய பேலோட்லேயே வந்து சில ஸ்கிரிப்ட்ஸை சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு அதிலே ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு 0 டே எக்ஸ்பைட்காக. இப்போ நான் 1 கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து எது வழியாக எடுக்கிறதுன்னு கேட்கும். நான் டிசிபி வழியாகவே கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் நம்ம பண்ண ஹேக் இருக்குல்ல, அது நான் டிசிபியில் கனெக்ஷன் எடுத்தனால இதுக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரியே செட்டப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து டிசிபியை பார்த்துக்கலாம். இதுக்காக நான் வந்து 1 கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். இங்கே வந்து என்னோட ஐபி கேட்கும். இந்த ஐபிக்கான இது வந்துட்டு நான் இங்கே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் என்னோட ஐபியை. இந்த ஐபி வச்சு தான் நான் வந்து பேலோட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமோட ஐபி கொடுங்க. என் ஐபிக்குன்னு கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு டூல் ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த எல் ஹோஸ்ட்ங்கிறது என்னன்னா உங்கள் சிஸ்டமோட ஐபி. இந்த ஐபி வழியாக தான் உங்கள் சிஸ்டமும் அந்த மொபைலும் வாட்ஸ்அப்பும் கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிஸ்டமோட ஐபியை கொடுங்க. இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். சாரி .7 ஓகே கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதும் எனக்கு வந்து ஐபி செட் ஆயிடுச்சு. இந்த ஐபிங்கிறது வந்து ஒரு சிம் கார்டு மாதிரி. நம்ம கால் பண்ணுறதுனா நமக்கு சிம் வேணும்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ இதுக்கு வந்துட்டு போர்ட் செட் பண்ணும். போர்ட்டுங்கிறது வந்து கேட்டு. இந்த கேட் வந்து ஓப்பனில் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் கரெக்டாக உள்ளே வரும். இப்போ இந்த ஐபி வந்து ஒரு கேஜுக்குள்ளே இருக்குது. அந்த கேஜ் ஓப்பனில் இருந்தால் தான் அங்கிட்ட இருந்து கனெக்ஷன் வந்து இந்த ஐபி கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு போர்ட் வந்து 8080 கொடுத்து என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன நேமில் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நான் சும்மா பேனே கொடுத்துக்கிறேன். என் பழைய பேலோடே இது வந்து அப்டேட் பண்ணிடும். பர்மிஷன் டினைடு. என்னாச்சு? ஓகே பேருங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். இங்கே கீ ஸ்ட்ரோக்குக்கு வந்து நீங்கள் இங்கே 6 கொடுக்கணும். 6 கேரக்டரில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதனால் நான் வந்து பேங்கிறதே வந்து நான் திரும்ப போட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். சாரி, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன திரும்ப போட்டுக்கிறேன். பேன் நான் 2 டைம் போட்டிருக்கேன். இப்போ திரும்ப கேட்கும். அதே மாதிரி நான் திரும்ப பேன் 2 டைம் போட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். இந்த இடத்துல நான் வந்து சும்மா நல்னு மட்டும் கொடுத்துட்றேன். இல்லைன்னா நான் என் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆர்கனைசேஷனுக்கு நல் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே வேறு ஏதாவது ஒரு சும்மா ஒரு வேர்டு மட்டும் கொடுத்து இதை ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல திரும்ப கொடுங்க. சிட்டிங்கிறதே டைப் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஏரியாங்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணோன்னா ஒரு ஹேக்கிங் டூல் நீங்கள் ஹேண்டில் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் அனானிமஸாக இருக்கணும். அதனால் அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போதுமே வந்து உங்களோட பர்சனல் ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து டூல்ஸாக கொடுக்காதீங்க. இங்கே வந்து ஸ்டேட் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. கண்ட்ரிக்கு வந்து நான் யூஎஸ்னே சும்மா போட்டு விட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாமே கரெக்டான நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிங்களான்னு கேட்குது. நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிடுறேன். திரும்ப வந்து கீ ஸ்ட்ரோக் கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எஸ்ன்னே கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு அவுட்புட் வந்து வர ஆரம்பிச்சிடும். பேனே நான் வந்து ரீரைட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. நான் எஸ்ன்னு டைப் பண்ணி விட்டு கொடுத்துறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி பேன் வச்சிருந்தேன். அதை வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டுமா அதே மாதிரி ஃபார்மேட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. புது ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு நான் வந்து எஸ்என் கொடுத்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ஏபிகே ஃபைல் கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நான் இங்கே காமிச்சேன்ல 0 டே எக்ஸ்பைட், இவங்க பேக் வந்துக்கிறேன். இந்த 0 டே எக்ஸ்பைட்டுக்கான ஸ்கிரிப்டை தான் நான் வந்து அதில் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு ரைட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை நான் வந்து இப்போ இதில் ஷோ பண்ண முடியாது. ஷோ பண்ணனா யூடியூப் நம்ம சேனல் மறுபடியும் டெலிட் பண்ணி வச்சிரும். அதனால நான் அது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தலாம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. இந்த இடத்துல வந்துட்டு 0 டே எக்ஸ்பைட்னு சொன்னோம்ல, அந்த கிளிக் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கணும்லாம் இல்லைன்னு அதை தான் நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்துட்டு டர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணி ஃபைனல் லுக் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா எல்எஸ் கொடுத்தீங்கனாலே இந்த இடத்துல ஆல்ரெடி இருந்த ஏபிகேவே அப்டேட் ஆகி நமக்கு வந்து ஃபைனலாக ஏபிகே ஃபைலாக கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மெட்டாஸ்பாய்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். எதுக்காகனா இந்த ஏபிகே ஃபைலையும் நம்ம சிஸ்டமையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மானிட்டர் தேவை. அதுக்காக வந்து நம்ம மெட்டாஸ்பாய்ட் வழியாக கனெக்ஷன் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ++ பண்ணிக்கிறேன். எதுக்காகனா உங்களுக்கு வந்து அப்போ தான் ஃபாண்ட் சைஸ் வந்து கிளியராக தெரியும். ஓகே, இப்போ வந்து சிடி கொடுத்து ஸ்பேஸ் விட்டு 2 ஸ்கோர் கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. எதுக்காகனா நான் வந்து பேக் வந்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் கிளியர்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல MSF கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்க.
இப்போ என்டர் பண்ணதும் மெட்டாஸ்பிளைட் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். யாரும் இதை பயந்துக்க வேணாம். இது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பேனர் தான். ஒவ்வொரு டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் பேனர் வரும். இந்த இடத்துல என்ன எனக்கு டினைடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பயந்துட வேணாம். இது வந்து சும்மா ஜஸ்ட் பேனர் தான். இந்த இடத்துல நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து மல்டி ஹேண்டில் தான் நீங்கள் எப்போதுமே மெட்டாஸ்பிளைட்ல எந்த அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணீங்கனாலும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை செட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா அந்த பேலோடையும் சிஸ்டமும் அதுக்கப்புறம் விக்டிமோட வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த மல்டி ஹேண்ட்லர். ரெண்டையும் வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக கனெக்ஷன் எடுத்து கொடுக்கும். அதனால நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கிறோம். இதை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்ததாக எல்ஹோஸ்ட் செட் பண்ணும். எல்ஹோஸ்ட்ல நீங்கள் வந்து பேலோடுக்கு என்ன ஐபி கொடுத்தீங்களோ அதே ஐபி தான் இங்கேயும் கொடுக்கணும். ஐபி மாற்றி கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் கரெக்டாக இருக்காது. அப்படி இருக்கையில் உங்களுக்கு வந்து எரர் வர ஆரம்பிக்கும். அதனால அந்த ஐபி என்ன கொடுத்தீங்களோ அதே ஐபி இங்கேயும் போடுங்க. போட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் போர்ட் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த போர்ட் நம்பர் எதுக்காகனா நான் ஆரம்பத்தில் சொன்னதே தான் அந்த கேட். ஆல்ரெடி இந்த ஐபி ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது. அந்த கேட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் போர்ட் 80ல். இப்போ நம்ம வந்து லேப்பில் வந்து இன்னொரு அந்த மானிட்டரில் வந்து இன்னொரு கூண்டு இருக்குது. அதுக்குள்ளேயும் ஒரு ஐபி இருக்குது. அதுக்கும் ஒரு கேட் இருக்குது. இது ரெண்டும் ஓப்பனில் இருந்தால் தான் ரெண்டும் ஒன்றா கனெக்ட் ஆகும். அதனால் நான் வந்து சேம் கேட்வேவே கொடுக்குறேன். அந்த கேட் தான் வந்து 8080. என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டூலை ரன் பண்ணும். அதுக்காக நான் வந்து ரன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். இங்கே என்ட்ரு பண்ணதும் என்ன ஆகும்னா இந்த டாபிக் வந்துருங்க. இந்த ஏபிகே ஃபைல் இருக்குல்ல, இதை அப்படியே வாட்ஸ்அப்லையாவோ இல்லை வாட்ஸ்அப்லையோ நீங்கள் ஷேர் பண்ணணும். எதுக்காகனா நம்ம வந்து வாட்ஸ்அப்பை பேஸ் பண்ணி தான் இந்த அட்டாக்கை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 0 டேங்கிறது என்ன பண்ணணும்னா அவங்க வாட்ஸ்அப்க்கு அதை ரீச் ஆனோடனே இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அவங்க வாட்ஸ்அப் ஹேக் ஆகும். வாட்ஸ்அப் ஹேக் ஆனதும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைச்சிடும். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, ரிவர்ஸ் டிசிபி ஸ்டார்ட்னு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கனெக்ஷன் கிடைச்சிடும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கமாண்ட் இருக்குது. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். யாருக்கு வந்து என்னென்ன கான்டாக்ட் என்னென்ன சேட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். அதை வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் மவுஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட்டுன்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ரிமோட்டாகவே ஃபுல்லாக கனெக்ட் ஆயிரும். அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு சேட்டுக்குள்ளேயும் மவுஸ் வச்சே நீங்கள் மூவ் பண்ணி ஒவ்வொரு சேட்டாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் அவங்க ஏதாவது கால் பேசிட்டாங்கன்னா அதுக்கும் சில கமெண்ட்ஸ் இருக்குது. கால்ங்கிறது கொடுத்தீங்கனாலே கால் கனெக்ட் ஆகும். அவங்க யார்கிட்ட கால் பேசியிருந்தாலும் அது வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆயிரும். இப்போ இன்கேஸ் அவங்க ஆடியோ கால் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆடியோ கால் வந்து உங்களால் கேட்க முடியும் உங்கள் லேப் வழியாக. வீடியோ கால் இருந்துச்சுன்னா ஆடியோவும் கேட்க முடியும், வீடியோவும் பார்க்க முடியும். அப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஃபோல்டர்ஸ் மாதிரி காமிக்கும். அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் இது எல்லாமே நீங்கள் அதுக்குள்ளே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அது எல்லாத்தையும் உங்கள் ஆப்குள்ளே சேவும் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எத்திக்கல் ஹேக்கராக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. ப்ராப்ளம் தான் வரும். மாட்டினீங்கன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது, கேஸ் தான் ஆகும். அதையும் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இது எஜுகேஷன், நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கனெக்ஷன் கிடைச்சிடும். இதை கனெக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேலோடு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சு அந்த மொபைலை ஃபுல்லாகவே டேக் ஓவர் கொடுத்துரும். அப்படி டேக் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த வாட்ஸ்அப்பே தேவையில்ல, நான் இதனால தான் எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கனாலும் அந்த வைரஸ் அந்த மொபைலில் அட்டாச் ஆயிருக்கும். அப்படி அட்டாச் ஆயிருக்கும் போது அந்த மொபைலை ஃபுல்லாகவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூலிமா பேங்க் டீட்டெயில்ஸ் இருப்பாங்க, எல்லாமே நடக்கும். இதெல்லாமே பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் பண்ணுற வேலை. இதுலேருந்து நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கணும்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து முடிச்ச வரைக்கும் கரண்ட் அப்டேட்டில் எப்போதுமே வச்சுருங்க. இதுக்கு இன்னும் எந்த ஒரு ஃபிக்ஸும் பெருசாக கண்டுபிடிக்கலன்னா நியூஸ் வந்துச்சு. அது வர வரைக்கும் நீங்கள் வந்து ஆட்டோ டவுன்லோடர் ஆஃப் பண்ணி வைங்க. அன்வான்ட் மெசேஜஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிடாதீங்க. இதுக்கு ஓப்பன் பண்ணினாலும் ஒர்க் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் வந்து எதுக்கும் சேஃப்டிக்கு ஆட்டோ டவுன்லோட் ஆஃப் பண்ணுங்க, அன்வான்ட் மெசேஜஸ் ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு தெரியாத இமேஜஸோ இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துறாதீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் பண்ணுங்க. இன்கேஸ் அவங்க நெகோசியேஷன் பண்ணும்போது அவங்க பேசுறதே சரியில்லை, ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போயே அவங்கள பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடுங்க. யாரையுமே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் வராதிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே வாட்ஸ்அப் ரிப்போர்ட் பண்ணுங்க. அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் வந்து டிலீட் பண்ணிடுவாங்க. அதனால அதில் சேஃபாக இருங்க. இப்போ வந்து நம்ம டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி Ctrl+Shift+ கொடுத்து இது பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டூலை இன்ஸ்டால் பண்ணோம். இதுக்கு வந்து நான் GitHubன்னு கொடுத்து அந்த URL பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் இந்த இடத்துல URL எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சில ஃபோன்ஸில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியலன்னா கூகுள் லென்ஸில் அந்த இமேஜை கொடுத்து அதை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காப்பி ஆயிரும். இப்போ இருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷனோ இல்லை iOS வெர்ஷன்லையோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணாலே இந்த லிங்க் காப்பி ஆயிடுது. இன்கேஸ் பழைய மாடல் மொபைல்ஸ் யாராவது வச்சிருந்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி அதில் இந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி அதை வச்சு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிடுங்க.
இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால நான் என்டர் பண்ணல. இந்த கமெண்ட்டுக்கு என்ன மீனிங்னா, git cloneங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், அதுக்குள்ள இந்த ஒரு போஸ்ட் யூசருக்குள்ள போகும், அந்த யூசருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபைலை வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூலோட ஃபைல். இதை நான் என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத சொல்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த டூல் நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். மாஃபியா ஹேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். சிடின்னு கொடுத்து இதை போடுங்க. சிடிக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம டெர்மினலில் பொறுத்த வரைக்கும் ஃபோல்டர்ஸை நம்ம டைரக்டரின்னு தான் சொல்லுவோம். அதனால சிடி கொடுத்து சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ள போகிறோம். போனதுக்கப்புறம் எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது காட்டும். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னதான், இந்த ஃபைல்ஸ் இருக்காது. இந்த ஃபைலும் இந்த பிடிஎஃப் ஃபைலும் இருக்காது. இந்த மீதி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து இந்த ஃபைல் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் இருக்கிறது எதுவுமே வந்து எக்ஸிக்யூட்டிபிள் ஆகாது, ஏன்னா அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு. அப்போ ஏன் இங்கே மட்டும் ஆகுதுன்னா, இது வந்து பேலோடு. இந்த பேலோடு வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆகும், அது வந்து லினக்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. அதனாலதான் வந்து ஒயிட் கலர் இருக்கு. உங்களுக்கு வந்து இது லினக்ஸ்ல ஒர்க் ஆகும், அதனால வந்து நீங்க இது ஒயிட் கலர் இருக்கிறத கிரீன் கலருக்கு இந்த மாதிரி மாத்தணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன். சிஹெச் மோட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இதை கொடுத்து என்டர் பண்றதால என்ன ஆகும்னா, எக்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிபிள்ங்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஃபைலை நமக்கு கிரீன் கலர்ல மாத்தி கொடுத்துரும். இது வந்து எக்ஸிக்யூட்டிபிள் ஆக ஆரம்பிச்சோம். என்டர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன், அதனால நான் என்டர் பண்ணல. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, திரும்ப ஒரு எல்எஸ் கொடுத்து பாருங்க. இது வந்து இந்த மாதிரி கிரீன் கலருக்கு மாறி இருக்கும். இந்த கலர்ல இருந்தது இந்த மாதிரி கிரீன் கலருக்கு மாறி இருக்கும். அதுக்கடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, பேஷ் கமாண்ட் கொடுத்து இந்த டூலை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணியிருக்கோம், அதனால நான் வந்து இதை எதுவும் பண்ணல. நீங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் ரொட்டீனா பண்ண போறோம். இப்போ நம்ம திரும்ப அதை பண்ணோம்னா இது ஒரு லூப் கான்செப்ட் மாதிரி போயிடும், அப்புறம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஆனால் நான் இதை இப்போ திரும்ப பண்ணல. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேருக்கு பழைய வீடியோஸ்ல எரர் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க டூலை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லைன்னா நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க. என்ன வெர்ஷன்ல நீங்க டூல் டவுன்லோட் பண்ணிக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய வெர்ஷன்ல டூல் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, அது யாராவது தான் வரும். அதனால அதையும் செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது இப்போ நம்ம போட்ட வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் வேற என்ன